நத்தம் விஸ்வநாதன் தலைமை இப்படிதான் அறிவிப்பா. ஆர்ப்பாட்டம்னா செல்வராகவன் போயிடுவான் ஒரு ஷால்வை எடுத்துட்டு, கொசு ஒழிய வேண்டும், இவரு சால்வை போட்டுட்டு வந்துருவாரு. அப்படி ஒத்துழைச்சோம், கோஆபரேட் பண்ணோம். அவங்க முகம் கோணாம நாங்க நடந்துகிட்டோம். ஏன்னா வைகோ இப்படித்தான், அவனுக்கு ராசி இல்லைன்றான். நீங்க தான் சொல்லுவீங்க தேர்தலுக்கு தேர்தல் ஏடா கூடமா ஏதாவது முடிவெடுப்பான். ஒத்து போயிருக்கலாம் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா குணம் தெரியுமில்ல, குணம் தெரியாமலா கூட்டணி வச்சுக்கிட்டான், அப்ப ஒத்து போக வேண்டாமா அப்படி நீங்க சொல்லுங்க. அதனால ஒத்து போனோம். அம்மான்னு சட்டமன்றத்தில் சம்பந்தம் இல்லாம வெளிநடப்பு செய்வான். ஓபிஎஸ் தலைமையில சம்பந்தமே இருக்காது. ஆவுடைப்பம் கருப்புன்னு வெளிநடப்பு செய்யறாங்க. அவன் கருப்பா இருந்தா உங்களுக்கு என்ன? அதுக்கு நாங்க வெளிநடப்பு செய்தோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற அன்னைக்கு வைகோவுக்கு தூக்கம் கிடையாது. வைகோ சட்டமன்ற தொடரை பார்த்துக்கிட்டே இருப்பார் தொலைக்காட்சியில. வெளிநடப்பு செய்தா, வெளிநடப்பு செய்ய எங்க ஆட்கள் மறுத்த உடனே போன் பண்ணி வெளிநடப்பு செய்யுங்க. அவங்க வெளிநடப்பு செய்யறாங்களா, நீங்களும் வெளிநடப்பு செய்யுங்கன்றவாரு. சம்பந்தம் இல்லாம வெளிநடப்பு செய்தோம். சம்பந்தமே இருக்காது வெளிநடப்பு செய்தோம். ஒரு நாள் ஓபிஎஸ் வெளியே போறார். எங்க ஆளு சதன் திருமலை குமார் எம்எல்ஏ பேசாம இருக்க, நீங்களும் வெளிநடப்பு செய்யுங்க. அந்த வெளியே போறதுல இல்ல, அவர் ஒண்ணுக்கு இருக்க போறாரு, நீங்களும் ஒண்ணுக்கு போங்க அப்படிங்கிறாரு வைகோ. ஒண்ணுக்கு இருந்தா கூட நாங்க ஒண்ணுக்கு இருக்க போனோம்ங்க. அப்படி ஒத்துழைச்சோம். எங்களுக்கு 6 இடம். அவனை கூப்பிட்டு 41 இடம். அவன் நிதானம் இல்லாம வர்றான். 41ங்கிறான். தேர்தல் பிரச்சாரத்தில் அவன் அடிச்ச அடி வேட்பாளரையே மொத்துன்னு அடிக்கிறான். ஏன்டா அடிக்கிறான்னா ரூபா கொடுக்கலையா வேட்பாளர், அவனுக்கு ரூபா கொடுக்கலையா, பேசினபடி ரூபா கொடுக்கலையா, அதுக்கு அடிக்கிறான். அடிச்சிட்டு சொல்றான், நீ என்ன என்கிட்ட அடி வாங்கினா அடி வாங்குறவெல்லாம் மகாராஜா ஆயிடுவாங்கிறான். பிறகு ஜெயலலிதா சொன்னாலாம், என்னையும் ஒரு நாள் அடி, நானும் மகாராணி ஆகணும்னாலாம். நான் கேட்கிறேன், அவனுக்கு 41 இடம், கூட்டணியிலேயே இல்லாதவனை கூப்பிட்டு 41 இடம் கொடுக்கற. கூட்டணியில குப்பை கூட்டுறான் பாருங்க, எங்களை கூப்பிட்டு 6 இடம்ங்கிறான். முத நாள் 6ங்கிறான், அடுத்த நாள் 7ங்கிறான், அடுத்த நாள் தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பயலும், எம்என் நடராஜனுக்கு தம்பி ராமச்சந்திரங்கிறவனும் வைகோ வீட்டுக்கு வந்து 8ன்ட்டான். எண்ணிக்கை கூடி போச்சு. வைகோ ரியாக்ஷனை காட்டல. வந்தீங்களா, வாங்க உட்காருங்க, டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு அறிமுகம் செய்து வச்சு தேநீர் கொடுத்து அனுப்புவார். இது வைகோ பண்பு. வெளியில இறங்கி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பார். 8ன்ட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன தெரியுமா, அண்ணன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் வைகோ வீட்டுக்கு வந்து, வாங்க வாங்க, இல்ல நேத்தைக்கு சொன்ன எண்ணிக்கை தவறா போச்சு, சரியான எண்ணிக்கை அம்மா சொல்ல சொன்னாங்க, சொல்லுங்க. நான் வைகோ மனசுக்குள்ள நினைச்சாரு, ஒரு இடம் கூட்டு வாங்க போல இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. ஒன்னும் சொல்லல. சொல்லுங்க, நேத்துக்கு 8ன்னு சொன்னாங்களாம். 8 இல்ல 7 தான் தாங்க. மார்ச் 15ஆம் தேதி எனக்கு கிடைச்ச தகவல் 9ன்ட்டாங்க. அன்னைக்கு நான் கரூர்ல இருக்கேன். திருச்சியில நிதி வாங்குறதுக்கு என் வைகோ என்ன அனுப்புனார். பத்திரிகை நிருபர்கள்ட்ட அன்னைக்கு நான் வெளிப்படுத்திட்டேன். 9ன்னு சொல்றாங்க, அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு ஒத்து வருமே தவிர எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு தான் சொன்னேன், மறுமலர்ச்சி திமுக வெண்கல பானை, அது கீழே விழும், சப்தம் கேட்கும், ஆனால் உடையாது அப்படின்னு அன்னைக்கு தான் சொன்னோம். 9ன்னாங்க. ஒரு நல்ல முழு நிலவு சிரிக்கிற நாளில் மார்ச் 19இல் கழகத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டம், மாவட்ட செயலர்கள் கூட்டம், என்ன முடிவெடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக கூட்டப்பட்டது. அந்த கூட்டம் நடைபெறுகிற அன்றைக்கு 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் வைகோ என்ன முடிவெடுக்க போகிறார் என்று 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்கள், அரசியல் கட்சி பார்வையாளர்கள், ஏடுகள், ஊடகங்கள், வெற்றி பெற்றிருந்தா கூட இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது செல்வராகவன். எல்லாரும் எங்களை உற்று நோக்குகிறார்கள். அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் தாயகத்திற்கு வருகை தந்து, கூட்டணியிலே நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார், நீங்கள் 12 இடங்களுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். 12 இடம்.